சிவா சாப்பிடுங்க. நீ யாரு? சொல்லு, நீ யாரு? என்னாச்சு? ஏன் அப்படி கேக்குறீங்க? கேட்டதுக்கு பதில். நீ யாரு? நான் தான். நான் தானா? யார் நீ? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, நீ யாரு? நான் ஜனனி. ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை. எனக்கு காஞ்சிபுரம் பட்டு சேலை தான் பிடிக்கும், அதை உடுத்திக்கிட்டு உங்க கூட கோயிலுக்கு போகணும், உங்க கையை பிடிச்சிட்டு கோயில் பிரகாரத்தை சுத்தணும், சினிமாவுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போகணும், சாப்பிட்ட பிறகு அந்த பட்டு சேலையோட முந்தானையில உங்க கையை தொடச்சுக்கணும். இதெல்லாம் நீ தானே சொல்லியிருக்க? நீ சொல்லிதானே நான் எழுதியிருப்பேன். ஆனா உன் பிஹேவியரை பார்த்தா வேற ஏதோ மாதிரி தெரியுது. என்னதான் ஆச்சு உனக்கு? அப்படியா? என்ன சாதாரணமா அப்படியான்னு கேக்குற? சிவா ப்ளீஸ், நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் கட்டிக்கிட்டேன். நீங்களும் அதை பார்த்துட்டீங்கல்ல, சோ ஹாப்பி. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது, அதான் கழட்டிட்டேன், அவ்வளவுதான். நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக நான் பட்டு புடவையிலே இருக்க முடியுமா? ஹலோ, நான் ஆசைப்படல, நீ ஆசைப்பட்ட. அது ஓகே தான். முதல்ல நீங்க சாப்பிடுங்க. பிடிக்கல, எடுத்துட்டு போ. என்கிட்ட போய் சொல்லாதீங்க. பொய் பேசுறத பத்தி நீ பேசாத. உனக்கு என் மேல காதலே இல்ல. என்னை பார்த்தா உனக்கு பிடிக்கவே இல்லை. பின்ன ஏன் என்ன காதலிச்ச, ஏன் என்ன வெறுக்கிறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு நீதான் உயிர். ஜனனி தான் எனக்கு எல்லாமே. ஜனனி இல்லாம நான் இல்லை.